நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விசுவாவசு வருடம் மேசராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் மிகவும் சிறப்பாக இருக்கும். என்னப்பா 7.5 சனி வருது, பெரிய சனி நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு நினைச்சா நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டா, சனி 12ஆம் இடத்துல இருக்காரு, விரைய சனி ஆயிடுச்சு. என் ராசிக்கு 10-11 கூடியவன், அவனே தொழிலாதிபதி, அவனே லாபாதிபதி, அவன் 12ஆம் இடத்துல இருக்கானே அப்படின்னா புதிய தொழில் முதலீடுகள் போடுவீங்க. தொழில்ல புதிய முதலீடுகள் போடக்கூடிய தன்மை ஏற்படும். தொழில் சார்ந்து விரயங்கள் செய்வீங்க. தொழில் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும். ஆனாலும் உங்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில நின்று தன்னுடைய 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்த்துறார். அப்போ உங்களுடைய பாக்கியஸ்தானம் விருத்தி அடையுது. குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால சகல செல்வங்களும் சகல அமைப்புகளும், ஒரு ஜாதகத்துல காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் என்று சொல்லக்கூடிய இறை தத்துவங்கள் வேலை செய்யக்கூடிய பாக்கியஸ்தானம் நல்லா இயங்குச்சுன்னா அந்த ராசிக்காரங்க அந்த காலங்கள்ல எல்லாத்தையும் கடந்து வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கலாம். 5ஆம் பார்வையா 7ஆம் இடத்துல விழுகின்ற பார்வை சமூக ஒப்பந்தம், சமூக இணக்கம், உங்களுக்கும் உங்களுடைய வாடிக்கையாளருக்கும் ஒரு நல்ல இணக்கத்தையும் சிறப்பையும் கொடுக்கும். அது மிக மிக சிறப்பு. அதே போல தன்னோட இன்னொரு பார்வை 9ஆம் பார்வை லாபஸ்தானத்துல விழுது. உங்களுடைய பாக்கியாதிபதியே லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அங்க ராகு இருக்கார். அப்போ ராகு அந்த இடத்துல இருப்பது 11இல் ராகு பாதகஸ்தானம், சில ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு பாதகங்கள் பெருசா ஏற்படாது. லாபமும் பெரும் லாபமும் பெரும் செல்வமும் ஏற்படும். இதுவரையிலும் பெரிய ஒரு லெவல்ல நீங்க பேங்க்ல லோன் போட்டு அந்த லோன் மூலம் தொழில் செய்யலான்னு எதிர்பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட லோன் கூட உங்களுக்கு கிடைக்கும் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு. ஆனா எதுல முதலீடு பண்ணாலும் அடுத்தது நமக்கு வரக்கூடியது ஜென்மச்சனி அப்படிங்கிறதுனால கவனமா முதலீடு பண்ணுங்க. மிக யோசிச்சு முடிவு பண்ணுங்க. எதுலையும் கவனம் கவனம் கவனம். பணத்தை வாங்கி விரயம் அப்படிங்கிறதுல தவறான முதலீடு பண்ணி விரயம் பண்ணிடாதீங்க. கவனமா இருங்க. அது உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்றேன். புரியுதுங்களா?